அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டு மட்டன் குழம்பு தான். இன்றைக்கி பாருங்கள், பட்டை கிராம்பு, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், குழம்புத்தூள், மட்டன் மசாலா. பாருங்கள், கறி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு அரைஞ்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து மட்டன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தாளித்து ஊற்ற போகிறேன். தக்காளி எல்லாமே கறியை சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்குறேன். இங்கே நல்லா மழையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரியான மழையாக இருக்குது. நல்ல மழையமாக காற்றமாக இருக்குது இங்கே. அங்கெல்லாம் உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். எண்ணெயை நல்லெண்ணெய் தான் ஊற்றுவேன், நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் பாருங்க. இப்போ ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் 3 போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 போட்டுட்டு நல்லா வறுத்து அதுக்கு பிறகு வெங்காயத்தை போட்டேன். வெங்காயத்தை நிறையா போட்டு தக்காளி வெங்காயம் வதங்கின பிறகு தான் நல்லா வதங்கி பொன்னிறமாக வந்த பிறகு தான் தக்காளியை போடணும். அப்போ தான் கறி ஆனால் நல்லா இருக்க மட்டன் கறி. கோழிக்கறி என்ன பரவாயில்ல, இதுக்கு வந்து நல்லா வதங்கி கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளியை போட்டுடணும். தக்காளி நல்லா வதக்கி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பாருங்கள் நல்லா ஒரு கரண்டி ஃபுல்லாக பெரிய கரையில் போட்டு கொஞ்சம் சொச்சம் போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி வாசம் போகிற மட்டும் வதக்கிட்டு வதக்கின பிறகு தான் இந்த புதினா மல்லி இந்த மசாலாவெல்லாம் போட்டுருணும். மசாலா போட்டு நல்லா சூடாக கிண்டி அதுக்கு பிறகு தான் கறியை போடணும். கொஞ்சம் வாசம் போயிடணும். இந்த வாசம் புதினா மல்லி வாசம்லாம் போன பிறகு கறியை போட்டுடணும். கறியை போட்ட பிறகு தான் மசாலா போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கிண்டி நல்லா ஒரு பிரட்டி அப்படியே மூடி வச்சிடணும். நல்லா மூடி வச்ச பிறகு கபன்னு சூப்பராக இருக்கும் மட்டன் கிரேவி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து என் கூட தேங்காய் பால் சோறு தான் ஆக்க போகிறேன். அதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி பச்சடி வச்சு அதான் இன்றைக்கி முட்டை பொரிச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.